இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒரு சின்ன வரவேற்பறை, இல்லனா ஒரு மொட்டை மாடி, ஒரு 200ல இருந்து 500 சதுர அடி இடம்னு வச்சுப்போம். ம் கையில ஒரு சாதாரண யோகா மேட். எந்த ஒரு பெரிய பேங்க் லோனும் கிடையாது. ரொம்ப ஆடம்பரமான கமர்ஷியல் வாடகை இடமும் கிடையாது. ஆனா இந்த ஒரு சின்ன செட்டப்பை வச்சுக்கிட்டு உங்க கிட்ட இருக்கிற ஒரு திறமைய, குறிப்பா சொல்லணும்னா யோகாவ, மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சு தர ஒரு பிசினஸ் என்ஜினா மாத்த முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்ட உடனே இது ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையிலே இது சாத்தியம்தான். நிஜமாவா? கண்டிப்பா. எந்த ஒரு திறமையா இருந்தாலும் சரி, அது யோகாவா இருக்கலாம், இல்ல சமையல், அல்லது நீங்க கத்துக் கொடுக்கிற ஒரு மொழியா கூட இருக்கலாம். அத ஒரு சரியான சிஸ்டமா மாத்தும்போது இது ரொம்ப சுலபமா சாத்தியமாகும். சூப்பர். அதற்கான ஒரு பிராக்டிக்கலான ரொம்ப தெளிவான ஆதாரத்தை, ஒரு பிசினஸ் பிளானை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இது ஒரு அருமையான வழிகாட்டி. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பலரும் செய்யற முதல் தப்பே, நான் பொதுவா எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றதுதான். கரெக்ட். ஜெனரலா ஆரம்பிக்கிறது. ஆமா. ஆனா இன்னைக்கு நாம பாக்குற இந்த சோர்ஸ்ல முதல் படியே என்ன தெரியுமா? எல்லாருக்கும் யோகா அப்படிங்கிற அந்த போர்டை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். அதுக்கு பதிலா உங்களுக்கான ஒரு நிச், அதாவது ஒரு குறிப்பிட்ட சிறப்பு பிரிவை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். நான் பொதுவா கிளாஸ் எடுத்தா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்லையா? மார்க்கெட்டிங்ல அது ஒரு பொதுவான மாயை. அதாவது நான் எல்லோருக்குமானவர் அப்படின்னு நீங்க சொல்லும்போது உண்மையிலே நீங்க யாருக்குமானவரா இருக்க மாட்டீங்க. இத ஒரு சின்ன உதாரணத்தோட பாப்போம். சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சாதாரண காய்ச்சலோ அல்லது தலைவலியோ வந்தா நீங்க யாரை தேடி போவீங்க? ஒரு பொது மருத்துவரை, அதாவது ஒரு ஜெனரல் பிசிஷியனை தேடி போவீங்க. ஆமா. அங்க ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஈஸியா போயிட்டு வந்துடலாம். ஆனா அதே உங்களுக்கு ஒரு நரம்பு பிரச்சனையோ அல்லது இருதய கோளாறோ வந்தா நீங்க யாரை தேடி போவீங்க? கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட தேடி தான் போவேன். அதுக்கு எவ்ளோ கட்டணம் கேட்டாலும் கொடுக்க தயங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை சரியாகணும். மிகச்சரி. அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு நீங்க ஏன் அதிகமா பணம் கொடுக்கறீங்க? ஏன்னா அவருக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனைய பத்தி ஆழமா தெரியும். அதேதான். அவர் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வலியை தீர்க்கிறார். யோகாவிலும் இதுதான் உண்மை. நான் சும்மா யோகா சொல்லித் தர்றேன் அப்படின்னு சொல்றதை விட நீங்க உங்களை ஒரு ஸ்பெஷலிஸ்டா காட்டிக்கணும். ஓஹோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவரா மாறணும். ஆமா. உதாரணமா உடல் எடை குறைப்புக்கான யோகா, இல்லனா ஐடி ஊழியர்களுக்கான மன அழுத்த நிவாரண தியானம்னு சொல்லலாம். PCOS, பேறுகாலத்திற்கு பிந்தைய பெண்களுக்கான யோகான்னு கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இல்லனா முதியோர்களுக்கான மூட்டு வலி நிவாரண யோகா. இப்படி உங்களை நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா நிலைநிறுத்திக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ நான் PCOS உள்ள பெண்களுக்கான யோகான்னு மட்டும் விளம்பரம் செஞ்சா மத்தவங்கள நான் இழக்கிறேன் இல்லையா? அதாவது ஒரு 20 வயசு பையன் வரமாட்டானேன்னு யோசிக்கிறீங்க. ஆமா. ஆரம்பத்திலே இப்படி நம்ம மார்க்கெட்டை சுருக்கிக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி எனக்கு தோணுதே. மேலோட்டமா பார்த்தா அது ரிஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய பலமே. அப்படியா? அது எப்படி? இப்போ ஒரு 30 வயசு பெண்மணிக்கு நீண்ட நாளா PCOS பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க சாதாரண ஒரு யோகா கிளாஸ்ல போய் உட்கார்ந்து பொதுவான பயிற்சி செய்ய தயங்குவாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கலாம். கரெக்ட். ஆனா இது எனக்கான ஸ்பெஷல் கிளாஸ், இவருக்கு என் பிரச்சனை என்னன்னு முழுசா தெரியும் அப்படின்னு அவங்க நம்பும்போது அவங்க உங்களை வெறும் யோகா டீச்சரா பார்க்க மாட்டாங்க. தங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போற ஒரு வழிகாட்டியா பாப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல அவங்க சாதாரண கட்டணத்தை விட சற்று அதிகமான பிரீமியம் கட்டணத்தை செலுத்த முழு மனதோட முன்வருவாங்க. ஓஹோ, அப்போ கூட்டமா ஆட்களை சேர்க்கறத விட சரியான ஆட்களை ஈர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். ஆமா, அதுதான் நிச் மார்க்கெட்டிங். இது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிச் தேர்ந்தெடுத்துட்டோம். இதுக்கு நாம ஒரு பெரிய ஸ்டூடியோ கட்டணுமா? அதுதான் இதுல இருக்கிற பியூட்டி. ஆரம்பத்துல எந்த ஒரு பெரிய கமர்ஷியல் இடமும் தேவையே இல்ல. அப்போ அந்த மொட்டை மாடி செட்டப் போதுமா? தாராளமா போதும். உங்க வீட்ல இருக்கிற ஒரு 200 முதல் 500 சதுரடி இடம் இருந்தா போதும். ஒரு பேட்சுக்கு 10 முதல் 20 மாணவர்கள் வரை அமரக்கூடிய அளவுக்கு இடவசதி இருந்தாலே சூப்பரா ஆரம்பிக்கலாம். நேரமெல்லாம் எப்படி ஒதுக்கலாம்? காலையில ஒரு 5:30 முதல் 8 மணி வரை, அப்புறம் சாயங்காலம் 5 முதல் 7 மணி வரை. இந்த நேரங்களை ஒதுக்குனாலே உங்களோட பிசினஸ் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். சரி, இடம் ரெடி, நிச் ரெடி. இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரப்போறோம். வருமானத்தோட கணிதம். ஆமா, எப்படி அந்த 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தொட போறோம்னு ஒரு சூப்பரான கால்குலேஷன் சோர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது ஆஃப்லைன் ஆன்லைன் 2 தூண்களா பிரிக்கிறாங்க இல்லையா? கரெக்ட்.
முதல்ல ஆஃப்லைன் வகுப்புகள். இப்போ உங்க வீட்ல நீங்க கிளாஸ் எடுக்கறீங்க. உங்ககிட்ட 20 மாணவர்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு மாசம் 1500 ரூபாய் கட்டணம் வாங்குறீங்க. அப்போ ஒரு பேட்சுக்கு 30,000 ஆச்சு. அதேதான். இதே மாதிரி காலையில ஒரு பேட்ச், சாயங்காலம் ஒரு பேட்ச்னு 2 எடுத்தா ஆஃப்லைன் மூலமா மட்டுமே 60,000 வருமானம் வந்துருங்க. எண்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப இனிமையாவும் இருக்கு. ஆமா, ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ளேயோ அல்லது பக்கத்து தெருவுல இருந்தோ 40 பேரை உள்ளூர்ல நான் எப்படி கொண்டு வர முடியும்? நிஜமாவே 40 பேர் நேர்ல வருவாங்களான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது அவ்வளவு சுலபம் இல்லையே. இங்க தான் நீங்க உங்க உள்ளூர் நம்பகத்தன்மையை உருவாக்கணும். இது ஒரே நாள்ல நடக்காது. அதாவது ஒரு லோக்கல் ட்ரஸ்ட். ஆமா, உங்களை தினமும் பார்க்கறவங்க, உங்க தெருவுல வாக்கிங் போறவங்க, உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் உங்களுடைய முதல் வாடிக்கையாளர்கள். ஓ, அவங்க மூலமா ஆரம்பிக்கணும். நீங்க குடுக்கிற ரிசல்ட்ட பார்த்து வாய்மொழி மூலமா, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா இது கண்டிப்பா வளரும். சரி, வளர்ந்து 40 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒரு 500 சதுரடி ஹால்ல உங்களால 40 பேருக்கு மேல உட்கார வைக்க முடியாது. ஆமா, இடப்பற்றாக்குறை வந்துடுமே. அப்போ உங்களோட வருமானம் ஒரு கட்டத்துல முடங்கி போயிடும். அத கேப் அவுட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லையை எப்படி உடைக்கிறது? அங்கதான் ஆன்லைன் மாடல் உள்ள வருதா? தில்லியமா, ஆன்லைன் மாடல் அப்படிங்கிறது புவியியல் எல்லைகளை உடைக்கிற ஒரு ஆயுதம். அதாவது ஜூம் அல்லது கூகுள் மீட் மூலமா கிளாஸ் எடுக்கிறது. ஆமா, அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இடப்பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. ஆஃப்லைன் கிளாஸ் மூலமா உள்ளூர்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாக்கியாச்சு. இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு நேர்ல வர நேரம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணலாம். கரெக்ட். இவங்களெல்லாம் நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு ஈர்க்கலாம். ஒரு 30 மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமா சொல்லி கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கட்டணம்னு வச்சுக்கிட்டா கூட எந்த ஒரு வாடகையும் முதலீடும் இல்லாம ஒரு 30,000 வருமானம் கிடைக்குது. ஆமா, ஆனா ஒரு நிமிஷம், 1000 ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? ஏன் அப்படி தோணுது? நாம முன்னாடி தானே பேசணும், ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்தா அதிகமா கட்டணம் வாங்கலான்னு. இப்போ 1000 ரூபாய்னு சொல்றது நம்ம ஸ்கில்ல நாமே குறைச்சு மதிப்பிடுற மாதிரி எனக்கு தோணுதே. இது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். என்ன அது? ஆஃப்லைன்ல நீங்க நேரடியா ஒருத்தரை தொட்டு அவங்க போஸ்டரை சரி செஞ்சு ஒரு பர்சனல் டச் கொடுக்குறீங்க. அதுக்கு 1500 வாங்குறது ரொம்ப நியாயம். ஆமா, அங்க நேரடி கவனம் இருக்கு. ஆனா ஆன்லைனை பொறுத்தவரை அது ஒரு வால்யூம் கேம். வால்யூம் கேம்னா நிறைய பேரை உள்ள கொண்டு வர்றது. ஆமா, கட்டணம் சற்று குறைவாக இருக்கும்போது மக்கள் ஈஸியா அந்த முடிவு எடுப்பாங்க. ஓ, 1000 ரூபாய் தானே, ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மனநிலை தான் இங்க முக்கியம். இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஆக உள்ளூர்ல 60,000, வெளியூர் மற்றும் ஆன்லைன் மூலமா 30,000. சூப்பர். இப்போ நீங்க 90,000 அப்படிங்கிற மார்க்க தொட்டுட்டீங்க. ஆமா, இப்போ எனக்கு இதுல இருக்கிற தர்க்கம் நல்லாவே புரியுது. இது ஒரு அருமையான பேலன்சிங் ஆக்ட். ஆனா இதுல இன்னொரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னது அது? வெறும் கிளாஸ் எடுக்கிறத மட்டுமே நம்பியிருக்க கூடாதுன்னு சோர்ஸ்ல சொல்றாங்க. வருமானத்தை பல வழிகள்ல பிரிச்சு கொண்டு வருது. அதாவது டைவர்சிஃபிகேஷன் பத்தி ரொம்ப ஆழமா விவாதிக்கப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். யூடியூப் வீடியோக்கள் பண்றது, பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு இன்னும் சில எக்ஸ்ட்ரா வருமான வழிகள் இருக்கு. உதாரணமா, உடல் எடை குறைப்பிற்கான 10 நிமிட கால யோகா, இல்லனா ஆபீஸ் சேரில் இருந்தபடியே செய்யும் மன அழுத்த நிவாரண யோகா. ஆமா, அப்படி வீடியோக்கள் போட்டு விளம்பரங்கள் வழியா மாசம் 5,000லிருந்து 30,000 வரை சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம பர்சனல் ட்ரெய்னிங் மூலமா ஒருத்தருக்கு 3,000 முதல் 10,000 வரை வாங்கலாம். டயட் பிளான் கொடுக்கறதன் மூலமா ஒரு 500லிருந்து 1000, அப்புறம் வார இறுதி ஒர்க் ஷாப் மூலமா ஒரு 5,000. இதெல்லாம் சேர்ந்து மாத வருமானத்துல மேலும் ஒரு 10,000 முதல் 20,000 வரை சேர்க்கும்னு கணக்கு சொல்றாங்க. இது பிசினஸ்ல ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம் உருவாக்குறதுக்கான வழிமுறைகள். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய பிராக்டிக்கல் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தரே தினமும் காலையில ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கணும், அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் கேமராவை வச்சு யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்புறம் பர்சனல் ட்ரைனிங் வேற போகணும். இதெல்லாம் ஒரு மனுஷனால எப்படிங்க சாத்தியம்? கண்டிப்பா பர்ன் அவுட் ஆகி ரொம்ப சீக்கிரமே சோர்வடைந்து விட மாட்டாங்களா? இந்த இடத்துல தான் பலரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. யூடியூப் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு முழுமையான வேலை கிடையவே கிடையாது. பின்ன அது என்ன? நீங்க தனியா கேமராவை வச்சுட்டு மணிக்கணக்கா பேச வேண்டாம். யூடியூப நீங்க ஒரு மார்க்கெட்டிங் கருவியா பார்க்கணும், ஒரு ஃபனல் மாதிரி. ஓஹோ, மார்க்கெட்டிங் ஃபனல். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடை வீதியில நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு துணிக்கடை வாசல்ல கண்ணாடிக்கு பின்னாடி ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சிருப்பாங்க. ஆமா, ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. அதை வெளியே இருந்து இலவசமா பார்த்து ரசிக்கலாம். ஆனா அது வேணும்னா நீங்க கடைக்குள்ள போய் பணம் கொடுத்து வாங்கணும் இல்லையா? யூடியூப் வீடியோக்களும் அந்த ஷோகேஸ் மாதிரி தான். ஒரு நிமிஷம், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அந்த ஷோகேஸ் தியரி எப்படி இங்க வேலை செய்யுது? சொல்றேன். நீங்க தினமும் காலையில எடுக்கிற 1 மணி நேரம் ஆஃப்லைன் கிளாஸை உங்களோட மொபைல்லயே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே. அதிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு அமையிற ஒரு 10 நிமிட பகுதியை மட்டும் கட் பண்ணி யூடியூப்ல போடுங்க. அப்ப அதுக்காக தனியா உழைக்க வேண்டாம். கண்டிப்பா வேண்டாம். இத மக்கள் இலவசமா பார்க்கறாங்க. உதாரணமா, நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து முதுகு வலியால கஷ்டப்படுற ஒரு ஐடி ஊழியர் உங்களோட அந்த 10 நிமிஷ வீடியோவை பார்க்கறார். அந்த பயிற்சியை செஞ்சதும் அவருக்கு லேசான ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இப்ப அவர் மனசுல என்ன தோணும்? ஓ, இவருடைய 10 நிமிஷ இலவச வீடியோவிலேயே எனக்கு இவ்வளவு பலன் கிடைக்குதே, அப்போ இவர்கிட்ட மாசம் 1000 ரூபாய் கொடுத்த முழு கிளாஸ்ல சேர்ந்தா என் பிரச்சனை மொத்தமா சரியாயிடுமே அப்படின்னு நினைப்பார். எக்ஸாக்ட்லி. அதுதான் மார்க்கெட்டிங். வாவ், இது ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ யூடியூப் வீடியோக்கள் வழியா வரக்கூடிய விளம்பர வருமானம் அப்படிங்கிறது ஒரு போனஸ் தான். ஆமா, மெயின் இன்கம் அது கிடையாது. அதோட உண்மையான வேலை உங்களோட ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸுகளுக்கு மாணவர்களை கூட்டிட்டு வர ஒரு காந்தம் போல செயல்படுறதுதான். மிகச்சரி. இப்படி உங்க வருமானத்தை பல வழிகள்ல பிரிக்கிறப்போ உங்க பிசினஸ்ல ஒரு அசைக்க முடியாத ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாகுது. ஆமா, ரிஸ்க் குறையுது. என்றாவது ஒரு மாதம் உங்களுக்கு உட்கார்ந்து யோகா சொல்லி கொடுக்க உடம்பு முடியலன்னா கூட உங்களோட யூடியூப் வீடியோக்கள் உங்களுக்கான மார்க்கெட்டிங்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓ, பாசிவ் மார்க்கெட்டிங். உங்க கிளாஸ்ல 2 பேர் குறைஞ்சாலும் ஒரு விஐபிக்கு நீங்க கொடுக்கிற பர்சனல் ட்ரைனிங் மூலமா கிடைக்கிற அந்த 10,000 உங்களோட 1 லட்சம் ரூபாய் இலக்க சரி செஞ்சிடும். இதுதான் ஒரு தொழில்ல இருக்க வேண்டிய உண்மையான பேலன்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா. சரி, இப்போ நமக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் கிடைச்சிருச்சு. அடுத்ததா ஒரு பிசினஸை எப்படி வேகமா வளர்க்கிறது, மாணவர்கள் கிட்ட எப்படி நம்பிக்கை உருவாக்குறதுங்கிற பகுதிக்கு வருவோம். ட்ரஸ்ட் பில்டிங் ரொம்ப அவசியமான ஒண்ணு. வாட்ஸ்அப் குரூப்புகள், உள்ளூர் போஸ்டர்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு நிறைய வழிகள் இதுல இருக்கு. உகா கத்துக்கிட்ட ஒரு மாணவர் எப்படி இருந்தார், இப்போ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கார் அப்படிங்கிற மாற்றங்களை வெளிப்படையா காட்டுவது மிகப்பெரிய மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான சாட்சி. ஆனா இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அரசாங்க சான்றிதழ்கள் பத்தி இந்த சோர்ஸ்ல ரொம்ப அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆயுஷ் அமைச்சகம் இல்லனா யோகா சர்டிபிகேஷன் போர்ட் சான்றிதழ். ஆமா, முறையான சான்றிதழை பெறுவது கட்டாயம்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே கேக்குறேன். கேளுங்க. ஒருவருக்கு யோகாவை ரொம்ப சிறப்பா சொல்லி கொடுக்க தெரியும். அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஆனா அவர் கையில சர்டிபிகேட் இல்ல. ஒரு வெறும் காகிதம் ஒருத்தரோட திறமையை தீர்மானிச்சிடுமா? ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. உங்களோட தனிப்பட்ட திறமைக்கு எந்த சர்டிபிகேட்டும் தேவையே இல்ல. பின்ன எதுக்கு அதை வாங்கணும்? ஒருத்தர் நேர்ல உங்ககிட்ட கத்துக்க வரும்போது அவர் உங்க பேப்பரை பார்க்க போறதில்ல. ஆனா நீங்க தனிநபர் பிசினஸை தாண்டி பெரிய மீனை பிடிக்கணும்னு நினைக்கும் போது, பெரிய மீனா? அதாவது கார்ப்பரேட் யோகா உலகத்துக்குள்ள நுழையும் போது இந்த சர்டிபிகேட்டுகள் தான் உங்களுக்கு நுழைவுச்சீட்டு. கார்ப்பரேட் யோகாவா? அப்படின்னா ஐடி கம்பெனிகளுக்குள்ள போய் கிளாஸ் எடுக்கிறதா? ஆமா. இதுல மாசம் 10,000 முதல் 50,000 வரை சம்பாதிக்கலான்னு ஒரு போனஸ் ஐடியா சோர்ஸ்ல பார்த்தோமே, அதுவா? அதேதான். இன்னைக்கு பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் உடல் நலனை மேம்படுத்தவும் லட்சக்கணக்கில் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஓ, அவ்ளோ பட்ஜெட் இருக்கா? கண்டிப்பா. அவங்க ஒரு வார இறுதி ஒர்க் ஷாப் நடத்தவோ அல்லது தினமும் மாலை நேர வகுப்புகள் எடுக்கவோ உங்களை அழைக்கலாம். சூப்பர் வாய்ப்பாச்சே. ஆனா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி சும்மா இவர் யூடியூப்ல நல்லா யோகா பண்றாருன்னு சொல்லி யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அங்கதான் சர்டிபிகேட் தேவைப்படுது. கரெக்ட். அவங்க உங்களை ஒரு வெண்டரா பதிவு செய்யணும்னா அவங்களோட HR மற்றும் கம்ப்ளைன்ஸ் விதிமுறைகளின்படி நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேணும். ஓ, லீகல் விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு வகுப்பின் போது ஒரு ஊழியருக்கு சுழுக்கோ அல்லது வேறு ஏதோ உடல் உபாதையோ ஏற்பட்டால் நாங்க ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர் தான் நியமித்தோம் அப்படின்னு நிறுவனம் சட்டப்பூர்வமாக பதிலளிக்க அந்த சர்டிபிகேட் தான் பாதுகாப்பு. ஓஹோ, இது எனக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ சான்றிதழ் அப்படிங்கிறது உங்களோட திறமைக்கான அளவுகோல் இல்ல. இல்ல, அது நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு லீகல் கேரண்டி. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அதே போல சோர்ஸ்ல இன்னொரு போனஸ் ஐடியாவா பாசிவ் வருமானம் பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா, பாசிவ் இன்கம். அதாவது உங்களுடைய 30 நாள் யோகா கோர்ஸ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ரொம்ப தெளிவா ஒரு முறை வீடியோவா ரெக்கார்ட் செஞ்சு அதை உங்க வெப்சைட்லயோ அல்லது வேறு பிளாட்ஃபார்ம்லோ போட்டு விக்கிறது. இது ஒரு அருமையான மாடல். இத ஒரு தடவை ரெக்கார்ட் செஞ்சுட்டா போதும். நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது கூட உலகத்தோட எந்த மூலையில இருந்தோ ஒருத்தர் அதை விலை கொடுத்து வாங்குவார். உங்களோட நேரத்தை நீங்க விக்காம உங்க அறிவை ஒரு ப்ராடக்டா மாத்துறீங்க. அதுதான் டிஜிட்டல் உலகத்தோட மிகப்பெரிய மேஜிக். உங்களோட நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் தான்.
ஆனா உங்களோட கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. எல்லாம் சரி. இடம் ரெடி, ஆன்லைன் பிளான் ரெடி, யூடியூப் கேமரா ரெடி, கார்ப்பரேட் ஐடியா ரெடி. ம் நாளைக்கே நான் மேட்டை வரைச்சு உட்காந்துட்டா அடுத்த மாசமே அக்கவுண்ட்ல 1 லட்சம் வந்து விழுந்துருமா? அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கதான் இந்த சோர்ஸ்ல இருக்கிற ஒரு ரியாலிட்டி செக் நம்ம முகத்துல ஓங்கி அரைஞ்ச மாதிரி உண்மைய சொல்லுது. ஆமா, அந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். முதல் 2 முதல் 3 மாதங்கள்ல உங்களுக்கு மாசம் வெறும் 20,000 முதல் 40,000 வரை மட்டுமே கிடைக்கும்னு அடிச்சு சொல்றாங்க. குறைந்தது 6 மாதங்கள் தொடர்ச்சியான முயற்சியும் கன்சிஸ்டன்சியும் இருந்தா மட்டுமே இந்த 60,000 முதல் 1 லட்சம் என்ற நிலையான வருமானத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கசப்பான உண்மை இல்லையா? கசப்பான உண்மைதான். ஆனா இதுதான் பிசினஸோட ஆணி வேறு. இதை ஏன் ஒரு அருமையான தகவல்னு நான் சொல்றேன்னா, நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் மாசத்திலே பெரிய லாபத்தை எதிர்பார்த்து வருவாங்க. ஆமா, உடனே சக்சஸ் வேணும்னு நினைப்பாங்க. 2வது மாசம் ஒரு 30,000 வந்த உடனே அச்சச்சோ நம்ம தப்பான பாதையில வந்துட்டோம் போல, நமக்கு இது செட் ஆகாதுன்னு விரக்தி அடைஞ்சு தொழிலையே மூடிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடுவாங்க. கரெக்ட். ஆனா இந்த ரியாலிட்டி செக் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா முதல் 3 மாசம் வருமானம் குறைவா வர்றது தோல்வி இல்ல, அதுதான் பிசினஸோட இயல்பு அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். அப்படின்னா ஒரு விதைய விதைச்சிட்டு அடுத்த நாளே மரமா வளரலையேன்னு கோவப்படுறதுக்கு பதிலா தண்ணி ஊத்திட்டு பொறுமையா காத்திருக்கணும். மிகச்சரியான உதாரணம். அந்த முதல் 6 மாதங்கள்ல உங்களோட முழு கவனமும் மார்க்கெட்டிங்க வலுப்படுத்துறதுலயும் உங்ககிட்ட கத்துக்கிற அந்த 10 பேருக்கு சிறப்பான ரிசல்ட்ட கொடுத்து அவங்க நம்பிக்கையை பெறதுலயும் மட்டும்தான் இருக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த முதல் சில மாசங்கள்ல நீங்க சம்பாதிக்கிறது பணத்தல்ல, உங்களுக்கான அஸ்திவாரத்தை. சூப்பர். அது ஸ்ட்ராங்கா இருந்தா 1 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு இலக்கா மாறிடும். ரொம்ப பிரமாதமான ஒரு வழிகாட்டுதல். நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. வெறும் வகுப்புகள் அளிக்கிறத மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு பழைய மாடல். ஆமா, வகுப்புகள் எடுப்பது, அதற்கான கண்டென்ட் உருவாக்குவது மற்றும் தனிப்பட்ட பயிற்சிகள் கொடுப்பது, இந்த 3ஐயும் இணைச்சு ஒரு சிஸ்டமா செயல்பட்டா மட்டும்தான் மாதம் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இலக்க ரொம்ப உறுதியாகவும் நிரந்தரமாகவும் ஒருவரால கடக்க முடியும். இது ஒரு முக்காலி மாதிரி. 3 கால்களும் சரியா இருந்தாதான் அந்த முக்காலி சாயாம நிக்கும். கரெக்ட். ஸ்டூல் மாதிரி. கிளாஸ், கண்டென்ட், பர்சனல் ட்ரைனிங், இத 3ஐயும் நீங்க சரியா இணைக்கும் போது நீங்க வெறும் ஒரு யோகா ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில இருந்து உங்களை அறியாமலேயே ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்துருவீங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு விளக்கம். எந்த இடத்துலயும் குழப்பம் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கணிதத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நாம யோகா அப்படிங்கிற ஒரு கலைய ஒரு உதாரணமா வச்சு இந்த முழு பிசினஸ் பிளானையும் பார்த்தோம். ஆனா இப்போ நீங்க இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான திறமை ஒளிஞ்சிருக்கலாம். அது பிரமாதமா சமைக்கிற திறமையா இருக்கலாம், ரொம்ப சுலபமா கோடிங் சொல்லி கொடுக்கிற ஸ்கில்லா இருக்கலாம், அல்லது ஒரு இசைக்கருவிய வாசிக்க கத்துத்தரதா இருக்கலாம். எந்த திறமையா வேணாலும் இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமைக்கு இந்த ஆஃப்லைன் பிளஸ் ஆன்லைன் பிளஸ் கண்டென்ட் பிளஸ் பாசிவ் வருமானம் அப்படிங்கிற ஃபார்முலாவை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? ஆனா அது எப்படி உங்களுக்கானதா மாத்தலாம்னு யோசிக்கணும். எப்படி உங்களோட அந்த திறமைய ஒரு நிச்சா மாற்றி உங்களுக்கான 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் என்ஜினை உருவாக்க முடியும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களோட அந்த பிசினஸ் ஐடியா என்னவாக இருக்கும்? அடுத்த முறை இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்த நாம எடுத்து அலசுவோம். அது வரைக்கும் சிந்தனையை செயல்படுத்துங்க.